ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 நம்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சோம்பு. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 3 பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சால்ட். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது 4 சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 4 நம்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன தக்காளி அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அதையுமே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணி அதையுமே இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கணும். நான் 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மட்டனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் மட்டனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான 1.5 டம்ளர் கிட்ட வாட்டர் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில மட்டன் 4 விசிலில் வெந்திருக்காது. அதுவும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் குழையிற அளவுக்கு விட்டுற வேணாம். நம்மளுக்கு தொட்டு பார்த்தா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருந்தால் அதுவே போதுமானது. ஏன்னா நம்ம தம் போடும் போது இன்னும் கொஞ்சம் மட்டன் வெந்துடும். மட்டன் வெந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு நல்லாவே மட்டன் வெந்துருந்துச்சு. அதனால் இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அளக்கிற கிளாஸில் 2 கிளாஸ் சீரக சம்பா ஊற வச்சுருந்தேன். இதுக்கு 4 கிளாஸ் ஊற்றணும். ஆல்ரெடி 1.5 கிளாஸ் ஊற்றினதுனால மீதி 2.5 கிளாஸ் வாட்டர் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு உப்பு, காரம் எல்லாமே சரி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி தண்ணியும் அரிசி ஒன்றா வர ஸ்டேஜில் ஒரு கிளறிட்டு சுற்றிலும் நெய் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிடணும். ஆல்ரெடி ஒரு கிண்ணத்தில் நல்லா சுடுதண்ணி காய வச்சு அதை இது மேலே வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம வெயிட் வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா சிம் ஆக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. குலையாது, அடிபிடிக்காது, உதிரியாக சாதம் இருக்கும். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் எங்களுக்கு அளவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரியாணி மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த காரம் சரியாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ டெய்லியும் வரும்.